தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. தனுசு ராசியோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்கங்க. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்வு என்பது உங்கள் வாழ்க்கை பயணத்துல ஒரு புதிய பாடத்தையும் பொறுமையையும் கற்றுத்தந்திருக்குமுங்க. ஒரு கால மாற்றத்தின் தொடக்கமா அது இருந்திருக்குமுங்க. அன்றைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவில் மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோமுங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமுங்க. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த 7.5 சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு சில காலம் நிம்மதியாக இருந்த நிலையில இப்பொழுது அர்த்தாஷ்டம சனின்ற புதிய கட்டத்துக்குள்ள நுழையிறீங்க. உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு சவால்களை சுமக்கிறீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ங்க. நான் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லையே, இருந்தும் என் குடும்பத்திலையும் ஆரோக்கியத்திலும் ஏன் இத்தனை குழப்பங்கள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்போது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகுதுங்க. ஒரு பக்குவமான காலம் வந்துடுச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னாடி மனதார ஜெய் ஹனுமான் அப்படின்னு பதிவிடுங்க. தனுசு ராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோவுக்கு ஒரு சிறு விருப்பத்தை அளித்து ஆதரவு கொடுங்க. தனுசு ராசிக்காரங்களோட கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மேச ராசியிலிருந்து 4ஆம் இடமான மீன ராசிக்கு பின்னோக்கி இடம்பெயராருங்க. நவகிரகங்களோட நீதிமானான சனி பகவான் தனுசு ராசிக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியா திகழ போறாருங்க. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வாகனஸ்தானம் ஆகுங்க. இந்த இடத்துல சனி பகவான் அமரும்போது அலைச்சல்கள் அதிகரிப்பதும் தாயாரின் உடல்நிலையில கவனம் தேவைப்படுவதும் இயல்பான ஒன்றுங்க. இந்த மாற்றத்தின் தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்வில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்கள் மனதை பிளப்பது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போற ஒரு மருந்தா அமையுங்க. அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரா இருக்கலாமுங்க, அல்லது உங்கள் தாயின் வழியில் வந்த ஒரு உறவினரா இருக்கலாமுங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்வின் திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தருங்க. கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்தது என்பதை நீங்கள் முதல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுங்க. தனுசு ராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள்ங்க. எப்போதும் தர்மத்தின் பக்கம் நிற்பவர்கள். ஆனால் அர்த்தாஷ்டம சனி காலத்தில் உங்கள் நேர்மை சில இடங்களில் சோதிக்கப்படலாமுங்க. நீங்கள் ஒருவருக்கு உயிரை கொடுத்து உதவி இருப்பீங்க, ஆனால் அதே நபர் உங்களை ஒரு ஏமாளியாக பார்ப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் அல்லங்க. இது சனி பகவான் உங்க குடும்ப பிணைப்பை செதுக்க வைத்த ஒரு கர்ம பரீட்சைங்க. இப்போது தனுசு ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 4ஆம் இடம் என்பது வீடு மற்றும் சொத்துக்களை குறிக்குங்க. இது உங்களுக்கு புதிய வீடோ அல்லது வாகனமோ வாங்கும் யோகத்தை தரும் என்றாலும்
அதுல பல இழுபறிகளையும் அலைச்சல்களையும் கொடுக்குமுங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய அடித்தளம் தொடங்குகிறதுங்க. இப்பொழுது அந்த அர்த்தாஷ்டம சனியோட தொடக்க காலம் என்பதால மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனி பகவானோட மாறுதல் உங்க மன அமைதி சற்று பாதிக்கப்படலாமுங்க. யாரு உங்க உண்மையான நலம் விரும்பின்னு நினைக்க வேண்டும், யாரிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டுங்கிற ஞானம் உங்களுக்குள்ள பிறக்குமுங்க. அர்த்தாஷ்டம சனியின் காலம் நீங்கள் எதை செய்தாலும் அதில் காலதாமதம் ஏற்படலாமுங்க. ஆனா அந்த தாமதமே உங்களுக்கு பெரிய விபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பா அமையுமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் மனதுல ஒரு வேதனை இருக்குமுங்க. இதுவரை உங்களை பாராட்டியவர்கள் இப்பொழுது உங்கள் குறைகளை தேடி பிடிக்க தொடங்குவாங்க. இந்த மாற்றம் உங்கள் வசிக்கும் சூழலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. தேவையற்ற இடமாற்றங்கள் அல்லது வீடு மாற்றம் வரலாமுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்றவர்கள் இப்போது உங்கள் வேலை பளுவை பார்த்து விலகி செல்வார்கள்ங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிந்தாலும் உண்மையில தேவையற்ற பொறுப்புகளை இறைவன் உங்கள் வாழ்விலிருந்து அகற்றும் செயல்முறையா இது பார்க்க வேணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்கங்க. அவங்க சொல்லும் ஒரு மறைமுகமான தகவல் உங்கள் சொத்து சம்பந்தமான சிக்கல்களிலிருந்து உங்களை காக்குமுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா தனுசு ராசியின் ஜாதகத்துல குரு உங்கள் ராசிநாதனா இருக்கிறாருங்க. 4ஆம் இடமான மீனராசி என்பது குருவின் சொந்த வீடுங்க. சனி பகவான் உங்கள் ராசிநாதனின் வீட்டில் அமர்வதால மற்ற ராசிகளை விட உங்களுக்கு பாதிப்பு குறைவாகவே இருக்குமுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சோதனையான காலகட்டமுங்க. அர்த்தாஷ்டம சனி காலத்துல காதல்ல தேவையற்ற சந்தேகங்கள் வர வாய்ப்பு அதிகமுங்க. உங்கள் அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா குடும்ப சூழல் காரணமா உங்கள் காதலை வெளிப்படுத்த முடியாத நிலை ஏற்படலாமுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குறுக்கீடு உண்டாகுமுங்க. அந்த நேரத்துல நீங்க கோபப்பட்டு பேசினா உங்க உறவில விரிசல் வரலாமுங்க. திருமணத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு தாயாரின் சம்மதம் கிடைப்பதுல தாமதம் ஏற்படலாமுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அமைதி சற்று குறையலாமுங்க. அர்த்தாஷ்டம சனி என்பது வீட்டில் உள்ள பெரியோர்களுடன் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குமுங்க. கணவன் மனைவி இடையே 3வது நபரின் பேச்சை கேட்டு சண்டையிடாதீர்கள். மார்ச் 15ஆம் தேதி வாக்குல உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்துல அல்லது தாயாரின் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. அந்த நேரத்துல நீங்க ஒரு பொறுப்பான நபரா நடந்து கொண்டா உங்க குடும்பம் சிதையாமல் இருக்குமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் இப்போது எந்த ஒரு பெரிய முடிவையும் அவசரமா எடுக்கக்கூடாதுங்க. அர்த்தாஷ்டம சனி என்பதால வேலையில அதிகப்படியான பளு இருக்குமுங்க. புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல புதிய சவால் உங்களை தேடி வருமுங்க. அது உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதலை உருவாக்கலாமுங்க. ஆனா நீங்க மௌனம் காத்தா உங்க வேலைக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. பொருளாதார ரீதியா நீங்க சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுமுங்க. வீடு பழுது பார்த்தல் அல்லது வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாகுமுங்க. அர்த்தாஷ்டம சனி என்பது கையில் இருக்கும் பணத்தை வீடு நிலம் போன்றவற்றில் முடக்க வைக்குமுங்க. எனவே பணத்தை செலவழிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது உங்கள் பேரில் பிறருக்கு பணம் வாங்கி தருவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டுமுங்க. உங்கள் வாழ்க்கையில மறைந்திருந்த பல குழப்பங்களை இறைவன் இப்பொழுது வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாருங்க. நெருக்கமானவர்களே உங்கள் நிலத்தை பறிக்கவோ அல்லது உங்கள் கௌரவத்தை சிதைக்கவோ முயல்வார்களுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தாலும் ஒரு விதத்துல அது உங்களுக்கு நல்லதுங்க. இனி உங்கள் சொத்து ஆவணங்களை மிகவும் பத்திரமா வைத்திருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த நிம்மதியற்ற சூழலை சரி செய்ய நீங்கள் ஒரு படி இறங்கி வருவது நல்லதுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தாயாரின் உடல்நிலையில மிக மிக கவனமா இருக்க வேண்டுமுங்க. அதேபோல் உங்கள் மார்பு மற்றும் நுரையீரல் சம்பந்தமான உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளணுமுங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது அதிவேகம் கூடாதுங்க. குறிப்பா சனிக்கிழமைகள்ல இரவு நேர பயணங்களை தவிர்க்கணுமுங்க. மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை வரலாமுங்க. அதற்கு தியானம் ஒரு சிறந்த தீர்வாகுமுங்க. தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொறுப்பான காலமாகுமுங்க. உங்கள் வீட்டுக்கும் அலுவலகத்திற்கும் இடையே நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் சோதனைகளை கண்டு அஞ்சுபவர்கள் அல்லங்க. ஆனா இந்த முறை பொறுமையே உங்கள் வெற்றியை தருமுங்க. உங்கள் ராசிநாதனான குரு உங்களுக்கு அறிவை தருவாருங்க. அந்த அறிவோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக தனுசு ராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை கொடுத்துருக்குதுங்க. இது ஒரு கவனமான காலம் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா இறை வழிபாட்டுடன் இருந்தால் எதையும் எளிதாக கடக்கலாமுங்க. ஒரு பெண்ணின் தலையீடு உங்கள் வாழ்வின் இருளை நீக்குமுங்க. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய அனுபவங்களை பெறுமுங்க. இந்த தகவல் உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உயர்வான பலன்கள் இருக்குமுங்க. சில இடங்கள்ல நன்மைகள் இருக்கும், சில இடங்கள்ல போராட்டங்கள் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா சில பிரச்சனைகள் வரலாமுங்க. ஆனா காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்குமுங்க. கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்குமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குமுங்க. பிள்ளைகளால சில சிக்கல்கள் முடிவுக்கு வருமுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்ப்போருக்கு ஆதரவான சூழ்நிலை அமையுமுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. வியாபாரத்துல இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகுமுங்க. வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படுமுங்க. குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதால சந்தோஷம் நிலவுமுங்க. பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான பலனை அடைவீங்க. திட்டம் போட்டு முதலீடுகள் செய்ய வேண்டுமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. சுக்கிரன் நாள்ல இருப்பதால மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி படுத்துவீர்கள். உறவினர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டுமுங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாமுங்க. தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை செலுத்த வேண்டுமுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவை நாடலாமுங்க. திறமையே மூலதனமா வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் தனுசு ராசியினரே, இந்த மாதம் வாக்குவன்மையால எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திறமை அதிகரிக்குமுங்க. திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். ராசி அதிபதி குருவின் சஞ்சாரம் பலவித நற்பலன்களை அளிக்குமுங்க. சூரியன் சஞ்சாரம் துணிச்சலாக எதிலும் ஈடுபட செய்யுங்க. வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவைங்க. தொழில் வியாபாரத்துல இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால எதிலும் லாபம் காண்பார்கள். வர்த்தக திறமை அதிகரிக்குமுங்க. பணவரத்து திருப்திகரமாய் இருக்குமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவார்கள். இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நல்லதுங்க. விருந்தினர் வருகை இருக்குமுங்க. குடும்ப பிரச்சனைகள்ல சாதகமான முடிவே உண்டாகுமுங்க. பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாகனங்களில் செல்லும் போது பயணங்களில் செல்லும் போதும் கவனம் தேவைங்க. கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க. எந்த விஷயத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. சூரியன் சஞ்சாரத்தால் அரசியல் துறையினருக்கு மனதுல தைரியம் உண்டாகுமுங்க. எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படுமுங்க.
எதிலும் முன்னேற்றம் காணப்படுமுங்க. மாணவர்களுக்கு திறமையால முன்னேற்றம் உண்டாகுமுங்க. கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலா படித்து முடிப்பீங்க. வாகனங்கள்ல செல்லும்போது கவனம் தேவைங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா மூல நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களா தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடுமுங்க. அரசு பணியில உள்ளவர்கள் உடன் பணிபுரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமுங்க. மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளணுங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேருங்க. ரெண்டாவதா பூராடம் நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறுங்க. கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டமுங்க. சமூகத்துல நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவார்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். மூன்றாவது உத்திராடம் 1ஆம் பாதம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பொது காரியத்துல உள்ளவர்கள் சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள். குடும்பத்திலிருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்குமுங்க. நினைத்தபடி பண வரவுகளை பெறலாமுங்க. தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவார்கள். வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திங்க. பரிகாரம்: தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுங்க. பார்வையினால் தோஷத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே, பொன்னவனே, நேர்நிறைகள் தவறாத நித்திலனே, ஊர்புகழ அருள் செய்வாய் போற்று போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.